ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி தென்காசி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தினந்தோறும் பயிலும் முந்தைய ஆண்டு வினாக்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துடலாமா. இன்றைக்கி ஒன்று ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம என்ன தான் பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னொரு ஷார்ட்ஸில் என்ன போடலாம் அப்படின்னா இதனுடைய எக்ஸ்பிளேஷன் வீடியோ போடலாம், ஓகேவா. இப்போ ஆன்சர் மட்டும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஓர் இணைகரத்தின் பரப்பளவு 300 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அடிப்பக்கம் 18 சென்டிமீட்டர் எனில் அதனுடைய உயரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் சி, அதாவது 20 சென்டிமீட்டர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ராமின் வயது அவரது மகள் நந்தினியின் வயதை போல் 7 மடங்கு. 5 வருடங்களுக்கு பிறகு ராமின் வயது மகளின் வயதை போல் 5 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு இதற்குண்டான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டி, 10 மற்றும் 70 அப்படின்னு வரக்கூடியதாக இருக்கும். அடுத்து a/b ஈக்குவல் 4/3 எனில் 6a + 4b / 6a - 5b இன் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 4. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. நமக்கு இதில் நம்ம இப்போ ஆன்சர் மட்டும் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போட்டுடலாம், ஓகேவா. இதற்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டான ஆன்சர் 14, அதாவது டி தான் ஆன்சர். அடுத்து ஒரு சுருக்கையிலிருந்து கொடுத்துருக்காங்க, √214 + √112 + √74 + √49. இதனுடைய கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் 15A. அடுத்த கொஸ்டின், ஏக்கு பி போல் 2 மடங்கும் பிக்கு சிஏ போல் 2 மடங்கும் கிடைக்கும்படி ₹700 பிரித்தால் அவர்களோட பெறக்கூடிய தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க. அதாவது ஏக்கு பிஏ போல் 2 மடங்கும் பிக்கு சிஏ போல் 2 மடங்கும் கொடுக்குறாங்க. ஒருத்தங்களுக்கு 700 அப்படின்னா எவ்வளோ ரூபா வச்சு பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மொத்தம் 700 இருக்குது. அந்த 700 நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 3 பங்காக வைக்கணும், சரியா. அப்போ இதற்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டி, அதாவது ஏக்கு 400, ஆனால் பியிலேருந்து என்னது 2 மடங்கு வந்துருமா 200 அப்படின்னு சொல்லிட்டு சிக்கு 100. அப்போ 100 நம்ம என்ன செய்யலாம், டபுளானா 200ன்னு சொல்லி வரக்கூடியதாக இருக்குது, ஓகேவா. ஆன்சர் டி, 400 200 100. அடுத்து ஒரு கூம்பு அரைக்கோளம் மற்றும் உருளை ஆகியவை சம அடிப்பரப்பினை கொண்டுள்ளது. கூம்பின் உயரம் உருளையின் உயரத்திற்கு சமமாகவும் மேலும் இவ்வுயரம் அவற்றின் ஆரத்திற்கு சமமாகவும் இருந்தால் இந்த மூன்றோட கனளவுக்குள்ள விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நம்ம ஆன்சர் மட்டும் இன்றைக்கி பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்சர் பி, 1:2:3. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.